வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். வெற்றிவேலின் ரகசியங்கள் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்க. நிறைய ரகசியமான முருகர் தகவலை பற்றி சொல்லப் போகிறேன். திருத்தங்கள். இங்கு முருகன் கோவில் இருக்கிறது. இதற்கும் பழனி முருகன் கோவிலுக்கும் ஒரே போல தைப்பூசம் நடக்கும், அதுவும் விமர்சையாக. இது நமக்கு ஆச்சரியமான தகவல்தான். இதற்கு காரணம் என்ன? பழனிக்கும் திருத்தங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஆறுமுக தம்பிரானை பற்றி நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சித்தர் ஸ்ரீ ஆறுமுக தம்பிரான். இவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சித்தர். இவருடைய ஊர் திருத்தங்கள். இந்த ஊரில் சின்னையா வெள்ளையம்மாள் தம்பதிக்கு 2வது மகனாக பிறந்து 3வதாக வீரலட்சுமி என்ற ஒரு பெண்ணும் பிறந்தாள். இவர் பிறந்தது வீட்டின் பெயர் காவடிக்கூடம், வீதியின் பெயர் காவடிக்கார தெரு. இவரது பெயர் ஆறுமுக தம்பிரான். எத்தனை ஆச்சரியங்கள் இருக்கிறது பாருங்கள். இவர் சிறு வயதில் முருகன் மீது அதிகமான பக்தி கொண்டவர். அவர் ஊருக்கு அருகே இருக்கும் சிங்காரத்தோப்புக்கு போய் நிறைய பூக்களை சேகரித்து கொண்டு வந்து முருகனை பூஜிப்பார். இவர் மனதில் எப்பொழுதும் முருகனின் நினைவு மட்டும்தான் இருக்கும். எப்பொழுதுமே இறைவன் நம்மை நெருங்குகிறான் அல்லது நாம் அதிகமாக நினைக்கிறோம் என்றால் சோதனைகள் நிச்சயம் வந்துவிடும். சோதனை வந்தால் நமக்கு தெரிந்துவிடும் இறைவனை நம் நெருங்கிவிட்டோம் என்று. இவரது வாழ்க்கையிலும் சோதனைகள் தருவதாக தான் இருந்தது. இவரது கண் பார்வை சிறு வயதில் திடீரென்று மறைந்துவிட்டது. இவரை சுற்றிலும் இருந்தவர்கள் இதை பற்றி இவரிடம் வேறு விதமாக பேசினார்கள். என்னப்பா, இத்தனை முருகனை வணங்கியும் உனக்கு கண் பார்வையை பறித்து விட்டானே, அவனை வணங்குவது வீண் என்று சொல்லும் பொழுதும் அவர் எது செய்தாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இறைவன் சும்மா எதையும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு கண்ணு இல்லைன்னாலும் கண்ணுக்குள்ள முருகனுடைய உருவம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. கண் பார்வை தெரியலன்னாலும் அவர் எந்த நிலையிலேயும் அதை நினச்சி கடவுளை திட்டவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. கொஞ்ச நாளுக்கு பிறகு போன கண் பார்வை தானாகவே திரும்பி வந்துருச்சு. போனதுக்கு வருந்தவும் இல்லை, வந்ததுக்காக மகிழ்ந்து குதிக்கவும் இல்லை. எத்தனை சோதனை வந்தாலும் இவரோட பக்தி குறைவில்லாமல் இருந்தது. இவர் மிகப்பெரிய வசதியானவர் கிடையாது, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவர். ஆனால் பக்தியில் எண்ணிலடங்கா கோடீஸ்வரர்களுக்கு சமமானவர். இவருக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து வருடம் முழுவதும் விரதம் இருப்பார். தைப்பூசத்தன்னைக்கு முருகனை தரிசிக்க காவடியோடு பழனிக்கு போவார். என்னப்பா, யார் தான் காவடிக்கு பழனிக்கு போகல, எல்லாரும் தான் போகிறாங்க, இவர் போகிறத பற்றி அதிசயமாக சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். அது ஒரு அற்புதமான காட்சி, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தைப்பூசம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதம் இவர் தினமும் காலையில் எழுந்து வீடு வீடாக போய் பிச்சை எடுப்பார். உணவு பிச்சை இல்லைங்க, தானியங்களும் காய்கறிகளும். இப்படி அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு இவரை பற்றி தெரியும், அதனால் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிப்பார், கணக்கு போட்டு பார்ப்பார். பத்தலைன்னா வேறு ஊருங்களுக்கு போய் திருப்பியும் பிச்சை எடுத்து பொருளை சேர்ப்பார். இந்த பொருட்களெல்லாம் தைப்பூசத்துக்கு முன்னாடி இவர் அதை சேகரித்து பிரித்து வச்சுருவார். தைப்பூசத்தை காவடி எடுப்பதற்கு ஒரு வாரம் முன்னாடியே இந்த பொருளெல்லாம் பிரிச்சுட்டார் இல்லையா. இது தினமும் சமைக்கணும். அந்த சமைச்சிட்டு அன்னதானம் எல்லாருக்கும் கொடுக்கணும். யாருக்கும் உணவு இல்லைன்னு இருக்கக்கூடாது. இது அவருடைய கொள்கை. இதிலிருந்து அவர் ஒரு சின்ன துரும்பை கூட தன்னுடைய வீட்டுக்காகவோ தனக்காகவோ எடுத்துக்கிட்டதில்லை. தைப்பூசத்துக்கு முந்தைய நாள் மட்டும்
கொஞ்சம் அதிகமான பொருட்களை எடுத்து வைப்பார். ஏன்னா அன்னைக்கு விருந்து பிரம்மாண்டமாக இருக்கணும். மறுநாள் காலையில் காவடியை எடுத்துட்டு காலையில் 8 மணிக்கு அவர் காவடி கூடத்துலேருந்து எடுத்துக்கிட்டு அவருடைய காவடிக்கார தெரு முழுவதும் நொண்டி போவார். இது ஒரு அதிசயமான விஷயந்தான். சாதாரணமாக நடந்து போகிறது கஷ்டம். இவர் நொண்டி நடந்து போகிற அழகை பார்க்குறதுக்கு மக்கள் வெள்ளம் கூடும். அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்னு கோஷத்தை எழுப்புவாங்க. அது இன்னும் அவருக்கு சக்தியை கொடுக்கும். வீதி முழுவதும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவார். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு காவடியை தோளில் எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பியும் ஒரே காலில் நொண்டனபடி வீதி வழியாக போய் கொஞ்ச நேரம் அப்படியே ஆகாய மார்க்கமாக பறந்து மறைஞ்சு போயிடுவார். இதை பார்த்த மக்களுக்கு ஆச்சரியம், அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அவருடைய வாழ்ந்த ஊரில் இருந்து 2 மணி நேரத்தில் பழனிக்கு போயிடுவார். இது மாத்திரம் இல்லைங்க ஆச்சரியம், இன்னும் நிறைய இருக்குது. பழனிக்கு இவர் வர்ற நேரத்தை தெரிஞ்சுக்கிட்ட பக்தர்கள் அங்கே காவடியோடு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இவருடைய காவடிக்கு பூஜை போட்ட அப்புறம்தான் அந்த காவடிகளுக்கு பூஜை போடுறதுக்கு அங்கே இருக்கிற காவடி பூஜை பண்ணுறவங்கெல்லாம் காத்துட்ருப்பாங்க. இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எல்லாருமே இதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டாங்க. இவரை பார்க்குறது ஒரு சக்தி. இவருடைய பூஜை போட்ட அப்புறம் நம்மளுடைய பூஜை போடுறாங்க, இதில் சண்டையே வராது. அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காவடி பூஜை போட்ட அப்புறம் முருகன் மேலே பக்தி பாடலை மனம் உருகி பாடுவார். அதை கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். பழனிக்கு நடந்தே போகிறது சிரமம். சில நேரம் இவர் ஒத்த காலில் நொண்டிக்கிட்டேவும் போவார். அதிசயங்களை காமிக்கிறதுக்கு தான் சில நேரம் இந்த பறந்து காவடி எடுத்துகிட்டு போகிறதையும் செய்வார். பக்தர்களுக்கு சில விஷயங்களை உணர்த்தினாதான் புரியும். இவர் இப்படி பழனிக்கு போகிறது ஒரு சந்தோஷமான விஷயமாகவே விழாவாகவே நடத்த ஆரம்பித்தார். இவர் போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆற்றுக்கு கரையோரம் ஒரு சத்திரம் இருக்கும். பக்தருங்க நிறைய இடத்துலேருந்து காவடி எடுத்துகிட்டு வந்து அந்த கரையோரம் இவரை பார்க்குறதுக்காக காத்துட்ருப்பாங்க. இவரை பார்த்ததுமே இவர் காலில் விழுந்து அத்தனை பேரும் ஆசி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இவர் அந்த ஆத்தங்கரையோரம் வருவார். மக்கள் எல்லாரும் வீரவேல் வெற்றிவேல் அப்படின்னு கத்த ஆரம்பிப்பாங்க. அந்த ஆற்றுல கரை வெள்ளம் புரண்டு ஓடும். இவர் தான் கையில் வச்சுருக்க சின்ன தடியை எடுத்து அந்த ஆற்று வெள்ளத்தை ஒரு தட்டுவார். அந்த வெள்ளம் அப்படியே அடங்கி மண்ணு மாத்திரம்தான் தெரியும். பக்தர்கள் இந்த ஆச்சரியத்தை ரசித்தபடியே அவர் பின்னாடியே காவடி எடுத்துகிட்டு போவாங்க. இவங்க இப்படியெல்லாம் பண்ணும் பொழுது எப்படி தான் சிறந்த பக்தர்கள் இருந்தாலும் சில நேரம் மோசமான சில சதிகாரர்களும் இருப்பாங்க. இவருடைய பக்தர்களை இவரை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி இவர் ஒரு தடவை அந்த ஆத்தங்கரையோரம் வரும்பொழுது இவருடைய அந்த காவடிக்குள்ளே மீன் குழம்பை ஊற்றிட்டாங்க. இவரும் அந்த கரையோரம் நிறைய பேர் இருந்தாங்க பக்தர்கள். அவங்களுக்கெல்லாம் விபூதி கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் நிச்சயமாக நடந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை பெருசுப்படுத்தலை. அந்த காவடியை கீழே வச்சதை எடுத்து வச்சுட்டு திருப்பியும் வழக்கம் போல் அந்த ஆற்றை கடக்க ஆரம்பித்தார். அப்படி போகும்போது திடீர்னு அவருடைய காவடியிலேருந்து மீன் குழம்புலேருந்து மீன் உயிரோடு துள்ளி குதித்து அந்த தண்ணியில் மீன் குழம்போடு வெளியில் வந்து விழுந்ததை பார்த்து மக்கள் எல்லோரும் வியந்து போயிட்டாங்க. ஆனால் இதை செஞ்ச மனுஷனை அவருக்கு தெரிஞ்சாலும் அவர் அவனை தண்டிக்க விரும்பலை. அந்த மீன்கள்லாம் உயிரோடு போயிடுச்சு. இது அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறப்பான விஷயம். எதை நம்ம அழிக்க நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக பிரம்மாண்டமாக உருவாயிடும். இவருடைய கொள்கைகளும் இவர் செய்கிறதும் ஏமாத்து வேலைன்னு நினச்சி தான் இந்த வேலையை செஞ்சாங்க. ஆனால் இவரோட புகழ் நாளுக்கு நாள் மக்களிடையே பரவ தொடங்கிடுச்சு. இவர் காவடியோட வீதி எங்கோ கூட்டம் நிரம்பி வழிஞ்சுது.
இவர் இந்த முறை காவடி எடுக்கலான்னு நினைக்கும்போது அவருடைய தங்கச்சியும் நானும் கூட வரேன் அப்படின்னு அண்ணங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டான். சின்ன குழந்தையிலேருந்து அண்ணனுடைய பக்தியை பார்த்தவோ அவ்வளோ முருக பக்தியாக ஆயிட்டா. இவருக்கு தங்கச்சி கூட வரான்றதுனால இந்த முறை நம்மளுடைய சித்து வேலை எதையும் பறந்து போகிறதோ நொண்டி போகிறதோ பண்ணக்கூடாது அப்படின்னு மனசில் நினச்சிட்டாரு. அதனால் இவர் காவடியை சுமந்துட்டு போக ஆரம்பித்தார். போகிற வழி முழுவதும் மக்களுக்கு இவர் வர்றது தெரிஞ்சு கூட்டம் அலமோத ஆரம்பிச்சிடுச்சு. வழியில் எல்லாருக்கும் விபூதி பிரசாதம் கொடுத்துட்டே போகிறதுனால பழனிக்கு போகிறது ரொம்ப நேரமாகிடுச்சு. இந்த முறை பழனியில் இவரை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பக்தர்கள் அவர் ஏன் வரலை, காவடிக்கு பூஜை போடுறவங்களும் அவருக்கு ஒரு வேளை உடம்பு சரியில்லையா, பல யோசனை செஞ்சபடியே இருந்தாங்க. இருந்தாலும் நேரம் கடந்து போகிறதுனால அங்கே இருந்த காவடிக்கெல்லாம் பூஜை போட்டுட்டாங்க. பூஜையும் முடிஞ்சிருச்சு, நடையும் சாத்திட்டாங்க. இவர் ரொம்ப நேரம் கழித்து வந்தார். இருந்தாலும் சில பக்தர்கள் இவரை பார்க்காம போகக்கூடாதுன்னு நாங்கள் காத்துட்ருந்தாங்க. நட சாத்தி இருந்தது. இவர் சும்மா இல்லை, நட சாத்தந்த பார்த்ததுமே கோபம் வந்துருச்சு. அந்த கதவை பார்த்தபடியே அவருக்கு கண்ணில் நீர் வந்துருச்சு. நான் என்னப்பா தவறு செஞ்சேன், எதுக்கு இப்படி கதவை மூடிக்கிட்ட, எனக்காக காத்துட்ருந்தா குறைஞ்சா போயிடுவேன், உன்னை பார்க்க தானே நான் வருஷம் முழுவதும் விரதம் இருந்து காத்துட்ருக்கேன், என்னை நீ புரிஞ்சிக்கல போ, எனக்கு உன்னை பார்க்குறத தவிர வேறு ஆசையே இல்லை, என்னை இப்படி தவிக்க வச்சுவிட்ட, நான் என்னுடைய வாயால் உன்னை புகழ்ந்து பாடணும்னு வந்தேன், ஆனால் இனி இந்த உயிரே வீணுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து டக்குன்னு உன்னை பாடாத இந்த நாக்கு எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு வெட்டிட்டார். அவ்வளவுதான். அந்த மூடி இருந்த கருவறை முன்னாடி முருகன் மயில் மேலே காட்சி கொடுத்தாரு. தம்பிரானே, கோபிச்சிக்காதப்பா, உன்னுடைய புகழ் தெரிய வைக்க இந்த திருவிளையாடலை விளையாடுறேன், உனக்கு வயசாகிறது, நீ மறந்து போயிட்ட, என்னை நினச்சிட்ருக்கிறதுனால இந்த உலகத்தில் நடக்கிறது எதுவுமே உனக்கு ஞாபகம் வரல, இத்தனை சிரமப்பட்டு நீ இங்கே வர, இனி அப்படி வர தேவையில்லை. ஓஹோ, என்னை வேண்டான்னு சொல்கிறியா அப்படின்னு இவரும் கோபமாக கேட்டார். அப்பவும் பாருங்களேன், எதிர்க்க நிற்கிறது கடவுள், நம்ம பேசுகிறது கடவுள்கிட்ட அப்படின்னு அந்த எண்ணமே தோணாமல் விவாதம் செஞ்சிட்ருக்காரு. முருகன் அவருக்கு நாக்கை கொடுத்துட்டு என்னை பற்றி ஏதாவது பாடு அப்படின்னு சொன்னார். அவர் பாட ஆரம்பித்தார். அவரும் சந்தோஷமாக கேட்டுட்டு, இதோ பார், இத்தனை காலம் நீ என்னை மட்டும்தான் தேடி பழனிக்கு வந்துட்டு இருந்த, அதுக்காக நான் உனக்கு ஏதாவது செய்யணும். நீ இருக்கிற இடம் திருத்தங்கள், அங்கே ஒரு குன்று இருக்குது, அங்கே எனக்காக ஒரு கோயிலை கட்டு, நானே அங்கே வந்து குடியிருக்கிறேன் அப்படின்னு முருகன் சொல்லிட்டார். பக்தனுக்கு தன்னை புரிந்து கொண்ட இறைவனை நினைத்து எப்படி இருக்கும், மனசு முழுவதும் சந்தோஷம். ஊருக்கு வந்ததும் திருப்பவும் பிச்சை எடுக்க தொடங்கிட்டார். வீடு வீடாக சென்று பணத்தை வசூல் செஞ்சு திருத்தங்கள் குன்று மேலே முருகன் கோயிலை கட்டிட்டார். இங்கே ஆச்சரியம் என்னன்னா, பழனியில் இருக்கிற அந்த கோணத்தோடு இருக்கிற முருகன் தான் இங்கே அவருக்கு உதயமானார். அந்த சிலையே அவர் அங்கே நிறுவிட்டார். இவர் அதுக்கப்புறம் அந்த கோவிலை விட்டு எங்கேயுமே போக மனமில்லை. அவருக்கு துணையாக அவருடைய தங்கச்சியும் கோயில்லையே இருந்துட்டா. இவரும் இவருடைய தங்கச்சியும் முருகனுக்காகவே திருமணம் செஞ்சுக்காம கோயில்லையே வாழ்ந்தாங்க. இந்த கோவிலில் ஒரு இடத்துல அமர்ந்துக்கிட்டு முருகனை பார்த்தபடியே உட்கார்ந்துட்டு இருந்தார். இவரை பின்பற்றி இவருடைய பக்தர்கள் இவரது புகழை பரப்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. இவரது இல்லத்தில் இருந்து காவடிகளை சுமந்துக்கிட்டு காவடிக்கார தெருவை சுற்றி வந்து பழனிக்கு போகிறது இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆறுமுக தம்பிரான் உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும் திருத்தங்கள் முருகன் கோவில்தான் இருந்தார். அதன் பிறகு ஜீவ சமாதியும் அடைஞ்சிட்டார்.
அவருடைய ஜீவ சமாதி அவர் வாழ்ந்த காவடி கூட இல்லத்தில் தான் வைக்கப்பட்டது. அங்கே அவர் கடைசி வரைக்கும் சுமந்த காவடியும் இன்னும் இருக்குது. அதே போல் அவர் கையில் ஒரு தடி வச்சுருப்பார். அந்த தடியும் அங்கே தான் இருக்குது. அவர் செஞ்ச பூஜை பொருட்களும் பக்தர்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் அந்த வீதியில் தைப்பூசத்தன்னைக்கு போனால் போக வழியே இருக்காது. பக்தர்கள் நிறைஞ்சு வழிவாங்க. இந்த இல்லத்தில் இன்றைக்கும் தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டு அன்னதானம் வழங்கப்படுது. அந்த அன்னதானம் அத்தனை சுவமிகுந்ததாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் இல்லைன்னாலும் அவருடைய பக்தர்கள் அவரது நினைவை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் கோவிலில் அவர் உட்கார்ற இடத்துல அவர் இல்லைன்னாலும் பக்தர்கள் முருகனின் எதிராக ஒரு கல்தூணை கட்டி அது மேலே தீபத்தை ஏற்றி முருகனை வழிபட்டு வராங்க. அவர் தொடங்கிய அன்னதானம் இன்றைக்கும் குறைவில்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. திருத்தங்களில் இருந்து ஒரே மனிதர் மட்டும் காவடி சுமந்து கொண்டு போய் உலகையே அசர வைத்தார். இன்னைக்கு அங்கிருந்து காவடிகளை பார்த்து உலகமே அசந்து போகுது. சில சித்தர்கள் நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கலாம். அவங்க செய்கிறது நமக்கு விளையாட்டாக இருக்கலாம், நமக்கு அவங்கள பிடிக்காமலும் இருக்கலாம். ஆனால் அவங்கள தன்னை சுற்றி என்ன நடக்குது, என்ன அவமானம், என்ன சூழ்ச்சி நடக்குது, மற்றவங்க எப்படி நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க, இதை நினச்சி வருந்துறதே இல்லைங்க. அவங்க என்ன காரணத்துக்கு பிறந்தாங்களோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு போனோம். ஒரே எண்ணம் தான் அவங்க மனசில் இருக்கும். இந்த ஆறுமுக தம்பிரான் பக்தி முருகனை பற்றி பரப்புவது மட்டும். யோசிச்சு பாருங்களேன். குழந்தையில் தொடங்கிய அவரது பக்தி அபாரமாக வெறித்தன்மையாக இருந்தது. கண் பார்வை போனதை பற்றி கவலைப்படலை. அதுலேயும் உன்னை நினைக்க வச்சிய அப்படின்னு சந்தோஷப்பட்டார். பறந்து போக தெரிஞ்சாலும் தொடர்ச்சியாக அதை செய்யலை. பக்தர்களுக்காக சில முறை பறந்து அவர் காட்டினார். நொண்டி போக முடியோன்றதையும் நிரூபித்தார். சிரமத்தை பார்க்காம முருகனை தேடி போனார். பக்தர்கள் அவரை அசிங்கப்படுத்தி மீன் குழம்ப காவடியில் ஊற்றினாலும் அதுலேயும் சாதனை செஞ்சு மாற்றி காமிச்சார். முருகனை அவரை சிரமங்களை கடந்து நேரம் கழித்து வர வைத்து பக்தர்கள் எதிராக தன்னுடைய பக்தனின் திறமையும் பக்தியும் உலகத்துக்கு புரிய வச்சார். அவருடைய நாக்கை துண்டிச்சு அவருடைய பக்தியை வெறித்தனமாக காட்டினாலும் திருப்பவும் நாக்கை கொடுத்து பக்தியை பாடி உலகுக்கு உணர வச்சார். பக்தருக்காக இறைவன் எந்த அளவுக்கு இறங்குவார்னு பழனி முருகன் இறங்கி வந்து திருத்தங்களில் இவர் அமைச்ச கோவிலில் குடிக்கொண்டு அருள் புரிகிறார். திருத்தங்கள் முருகனும் பழனி முருகனும் ஒன்று. ரெண்டுமே கோவணத்தோடு காட்சி இருக்கும். ரெண்டு முருகனும் ஒரே போல் இருக்கும். ரெண்டு இடத்துலையும் தைப்பூச திருவிழா அமோகமாக நடக்கும். ரெண்டு இடத்துலையும் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடின்னு காவடிகளை விதவிதமாக பக்தர்கள் கூட்டம் சுமந்து அலைமோதி முருகனை தரிசிக்குது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். இந்த சித்தர்கள் இருக்காங்களே, இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இவங்க தானாகவே உருவாகிறதில்லைங்க. இறைவன் விருப்பப்பட்டு இவங்களை தேடி வந்து உருவாக்குறாரு. இறைவன் இவர்களுடன் நெருங்கி பழகிறாரு. இவர்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இறைவன் ஒவ்வொரு விதமாக சக்தியை கொடுத்து அவர்களை தூக்கி விடுறாரு. அதோடு மட்டும் இல்லைங்க, இந்த சித்தர்கள் உலகத்தில் யாரை பற்றியும் நினைக்கிறதில்ல, யாருடைய துன்பத்தையும் சுமக்கிறதில்ல, தங்களை யாராவது துன்புறுத்த வந்தாலும் தெரிஞ்சுக்க விரும்புறதில்ல, அவங்கள தண்டிக்கவும் நினைக்கிறதில்லைங்க. அவருடைய மனம் முழுவதும் இருக்கிறது இறைவனது சிந்தனை மட்டும்தான். அந்த முருகா என்ற ஒரு மந்திரத்தை விடாமல் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அவருடைய சக்தி. அந்த மனிதர் பிறந்தது முதல் ஜீவ சமாதி அடையும் வர அவர் அதிகம் சொன்ன வார்த்தை முருகா என்ற வார்த்தை தான். அப்படி விடாமல் கூர்ன அந்த சக்தி அவருடைய சமாதி முழுவதும் ஒழிச்சுக்கிட்டே நிறைஞ்சிருக்கும். அந்த சித்தர்களின் சமாதிகளை நீங்கள் பார்த்தா நிச்சயமாக அந்த இடத்துல பேசாமல் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்து உங்களோட விருப்பத்தை கேளுங்க, நிச்சயம் நடக்கும். இருக்குன்னா இருக்குது. இந்த சித்தர் கடைசி வரைக்கும்
முருகன் முருகன் என்று நினச்சிக்கிட்டே இருந்தார். இவர் மறைஞ்ச பிறகும் அந்த உயிரிலையும் அந்த வார்த்தை ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சக்தி முழுவதும் அந்த ஜீவசமாதி இருக்கிற இடத்துல சுற்றி எதிரொலிக்கும். அதனால தான் நம்ம அங்கே உட்காந்து அமைதியாக தியானம் செய்யும்போது அந்த சக்தியிலேருந்து ஒரு துளி அளவாது வந்து நமக்கு நம்முடைய எண்ணத்தை, நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுக்கும். ஆறுமுக தம்பிரான் தான் சிறந்த முருக பக்தராக வாழ்ந்து பழனி முருகனையே தான் விருப்பமான இடத்தில் வர வைத்து விட்டார். கடைசி வரை திருமணம் செய்யாமல் முருகனுக்காகவே வாழ்ந்தார். முருகனின் காவடியை பற்றி நமக்கு புரிய வைத்தார். அந்த காவடியின் சுகத்தை உணர வைத்தார். இவர்களைப் போல சிறந்த பக்தர்கள் வாழ்ந்த பூமியில் நாம் பிறந்ததற்காக மிக பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். திருத்தங்களில் இருந்து கிளம்பிய ஒரு காவடியை பார்க்க கூட்டம் அலைமோதியது. இன்று காவடி கூட்டமே தைப்பூசத்தில் திருத்தங்களில் நிரம்பி வழிகிறது. சித்தர்கள் யாரும் அதிகம் பேசுவதில்லை. நம்மை சிந்திக்கவும் உணரவும் வைத்துவிட்டு கண்ணீர் கலங்க வைக்கிறார்கள். திருத்தங்களில் இன்றும் ஆறுமுக தம்பிரான், அவருடைய சகோதரி வீரலட்சுமியின் சிலைகள் இருக்கிறது. மீண்டும் ஒரு அரிய கதையில் சந்திப்போம். நன்றி.